ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைண்ட் த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எப்போவுமே நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறது தான் பார்த்துருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு எப்படி ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஜஸ்ட்டு நான் ஐடியா மட்டும் இதுக்கு கொடுக்குறேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, அப்போ நமக்கு மேட்ரிக்ஸ்க்காக இருந்தால் தான் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை மேட்ரிக்ஸாக மாற்றுறதுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, ஸ்டாண்டர்ட் பேசிஸ்க்கு ஒரு மெத்தட் இருக்கும், பேசிஸ் கொடுத்துருந்தா ஒரு மெத்தட் இருக்கும். பேசிஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் ப்ரொசீஜர் அதிகமாக வரும். பேசிஸ் கொடுக்கல, ஸ்டாண்டர்ட் பேசிஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்னது t(x,y)ல டொமைன் ஸ்பேஸோட டைமென்ஷன் பார்க்கணும். இது 2 டைமென்ஷன், கோடொமைனுமே இங்கே 2 டைமென்ஷன் தான். ஸோ நோ மோர் கன்ஃபியூஷன் இல்லையா? சரி, அப்போ 2 டைமென்ஷன்னா ஸ்டாண்டர்ட் பேசிஸ்ன்னு அது 1,0. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 0ன்னு இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணணும். எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன வரும்? 2 மட்டும்தான் வரும். ஒய் 0 ஆகிடும் இல்லையா? கமா இங்கே 4. அடுத்தது t(0,1). 0,1 கொடுக்கும்போது எனக்கு என்ன வரும்? y1 x0 இல்லையா? அப்போ இங்கே 5 கமா இங்கே 3. அவ்வளோதான், நமக்கு மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ரோ என்னது 2,4, செகண்ட் வந்து 5,3. ஓகேவா? இதை நான் வந்து ஏன்னு வச்சுக்கிறேன். இது என்னோட மேட்ரிக்ஸ் ஏ. இப்போது ஐகன் வேல்யூ ஐகன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகேவா? ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். டிரான்ஸ்போஸ்னால் என்னது? ரோவை காலமாக மாற்றுறது தானே. இப்போ ஃபஸ்ட் ரோவை காலமாக மாற்றினா என்ன வரும்? 2, 4. இதை எப்படி எழுதுனா 5, 3. அவ்வளோதான். இதுதான் என்னோட கிவன் மேட்ரிக்ஸ். இதுக்கு நீங்கள் பின்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிங்கிற மேட்ரிக்ஸுக்கு தான் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் எல்லாமே யூஷுவல் திங் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை மேட்ரிக்ஸாக மாற்றணும். மேட்ரிக்ஸாக மாற்றதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்போஸ் மட்டும் எடுக்கணும். ஓகேவா? எடுத்துட்டிங்கன்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் தான் என்னவாக இருக்கும்? உங்களுக்கு ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டராக வரும். ஓகேவா? அப்போ இதுக்கு ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்கிறது என்னது? பிங்கிற மேட்ரிக்ஸுக்கு உங்களுக்கு b மைனஸ் லாம்டா i அப்படி தானே கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த 2 மைனஸ் லாம்டா 5, 4, 3 மைனஸ் லாம்டா கொடுத்து இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இருந்தால் ஐகன் வேல்யூ என்ன இருக்கும்? அப்படி நீங்கள் டெஃபினேஷனுக்குள்ளே போனாலும் சரி, இல்லை லாம்டா ஸ்கொயர் மைனஸ் c1 லாம்டா ப்ளஸ் c2 = 0ன்னு கண்டுபிடிச்சாலும் சரி. c2ங்கிறது என்னது? டிட்டர்மினன்ட்டு. c1ங்கிறது ரேஸ் வேல்யூ. இப்போ என்ன கிடைக்கும்? 2 + 3 5 இல்லையா? இப்போ 5 லாம்டா ப்ளஸ் டிட்டர்மினன்ட் என்னது? இதை மல்டிபிள் பண்ணோம். 3 2 6 மைனஸ் 20. இப்போ -14 இல்லையா? அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -14 = 0. அப்போ இதை சால்வ் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் என்னுடைய ஐகன் வேல்யூ இல்லையா? மல்டிபிள் பண்ணால் -14. எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -14 வரும்? எந்த 2 நம்பர் அதே 2 நம்பரை ஆட் பண்ணும்போது -5 கிடைக்கணும். அப்போ இந்த 14உடைய டிவைசர்லாம் எழுதிக்கோங்க. 114. இதை வந்து பண்ணால் எனக்கு 5 கிடைக்காது. ஆட் பண்ணாலும் சப்ராக்ட் பண்ணணும். அடுத்த 2க்கு வந்துடலாம். 2 7. எனக்கு இங்கே மைனஸ் வேணும். பெரிய நம்பரும் மைனஸில் இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று தான் மைனஸில் இருக்கணும் இல்லையா? அப்போ 7ல் போட்டுக்கலாம். மல்டிபிள் பண்ணால் 14, ஆட் பண்ணால் -5. அப்போது லாம்டா ப்ளஸ் 2 லாம்டா -7 = 0. அப்போ லாம்டாவுடைய வேல்யூ என்னது? -2 7. இதுதான் என்னுடைய ஐகன் வேல்யூ. இப்போ ஐகன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஐகன் வெக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஐகன் வெக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த a மைனஸ் லாம்டா i மேட்ரிக்ஸோடைய எக்ஸை மல்டிபிள் பண்ணுறது தான் இல்லையா? அப்போ இதை எக்ஸை மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு ஐகன் வெக்டர். ஃபஸ்ட்டு லாம்டாவுக்கு 2 கேஸ் வரும் இல்லையா? கேஸ் 1 வந்து லாம்டாவுக்கு -2 கொடுக்கறது. கேஸ் 2 என்னது? லாம்டாவுக்கு 7 கொடுக்கறது. அவ்வளோதான். இதோடைய x1ன்னு ஒரு ஐகன் வெக்டர் கிடைக்கும், இங்கே x2ன்னு ஒரு ஐகன் வெக்டர் கிடைக்கும். ஓகேவா? அதுதான், இவ்வளோ தான் ப்ராப்ளம். புரிஞ்சிச்சா? எல்லாமே யூஷுவல் மெத்தட் தான். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு இங்கே நமக்கு தேவைப்படுறதே வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை மேட்ரிக்ஸாக மாற்றுறது. மேட்ரிக்ஸாக மாற்றி எனக்கு என்னது? டிரான்ஸ்போஸ் எடுத்து பண்ணுறது தான். இங்கே வந்து பி மேட்ரிக்ஸ் தான். ஓகேவா? டிரான்ஸ்போஸ் எடுத்த மேட்ரிக்ஸ்க்கு தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். இந்த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸை மறந்துடணும். ஓகேவா? டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டர் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்களோ அதே மெத்தடில் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? சரி, ஓகே, தேங்க்யூ.